இந்த வீடியோவில் தேவையில்லாத பிளகினை எப்படி ஹைட் அன்ஹைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஆண்டாரஸில் இருக்க எந்த பிளகினும் எனக்கு வேணான்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் அந்த விரெஞ்ச் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அந்த டாட்டில் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு திரும்ப விரெஞ்ச் பட்டனை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டாரஸ் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ திரும்ப எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் திரும்ப அந்த விரெஞ்ச் பட்டனை நான் கிளிக் பண்ணிவிட்டு அன்டாரஸை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி நான் என்ன பண்ணலான்னா எல்லாத்தையும் அன்ஹைட் பண்ணி விட்டால் எனக்கு எல்லாமே வந்துடும். ஸோ ஃபேவரட்டை நான் மார்க் பண்ணணும், அடிக்கடி நான் அந்த பிளகினை வந்து பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஃபேவரட்டாக மார்க் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணி ஃபேவரட்னு ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேவரட்ஸில் போயிடும். இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த டாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த விரெஞ்சை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டார் பட்டனை கிளிக் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக ஃபேவரட்டில் ஆட் ஆகிக்கும். இல்லை திரும்ப எடுத்து விட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேவரட்லேருந்து எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா பிளகின்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸை வந்து ரொம்ப சிம்பிளாக எலிகண்ட்டாக நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய ப்ராசஸ் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும்.